வெற்றியும் சந்தியாவும் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவன் நைஃப் வச்சு சந்தியாவோட உள்ளங்கையிலே குத்திட்டு அவ ட்ரெஸ் கழட்டி இவ போட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். வெற்றியும் ஒரு வழியா அவளை தேடி கண்டுபிடிச்சு ஆளை எங்கடி வச்சிருக்கான்னு கேட்டா அப்பதான் அவளும் ஆளோ டாக்டர் தான் கடத்தி வச்சிருக்கான்னு என்ன ஆச்சுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். இவளும் அவருடைய ஆளும் ஒரு பார்மசி டிபார்ட்மெண்டோட ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்காத இல்லீகலான மெடிசனை 5 பேருக்கு பணத்தை கொடுத்து அவங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒருத்தனுக்கு மூக்குல இருந்தெல்லாம் பிளட் வந்துட்டு இருக்குது. அவனும் அதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெடிசனை டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தா அப்பதான் அவனுக்கும் இது எல்லாமே இல்லீகலான ட்ரக்ஸ்ன்றது தெரிய வருது. உடனே அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை அந்த ஏஜென்ட்டுக்கே அனுப்பி மொபைல் நீங்க மொட்டை 10 லட்சம் பணம் கொடுக்கலையோ இந்த வீடியோவை நான் மீடியாக்கு அனுப்பி நீங்க பண்ற ஒட்டுமொத்தின போட்டு குத்துற மிரட்டுவான். இதுக்கு மேல இவன ஊரோட வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் 2 பேருமே சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டு அவங்க கூட டெஸ்ட்டுக்கு வந்த எல்லாரையுமே கொடூரமா போட்டு தள்ளிட்டு இது எல்லாமே சூசைட்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு அவனுங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போற டாக்டருக்கு 8 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இது எல்லாமே சூசைட்ன்ற மாதிரி நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுன்னு சொல்லுவானுங்க. அவளும் அப்படியே இழிச்சுக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை சூசைட்னு சொல்லி மாத்தி எழுதி வெற்றிக்கு சப்மிட் பண்ணிருப்பா. இப்போ இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச வெற்றி அந்த டாக்டருக்கே போன் பண்ணி நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒருத்தரோட பாடி என்கிட்ட தான் இருக்குது, நான் மட்டும் இதை பெரிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண நீ கொடுத்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லி உன ஜெயில போட்டு அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்பான். அவளும் ஒரு இடத்துக்கு ஹீரோ வர வச்சுட்டு ஹீரோயின் அவன் கிட்ட கொடுத்துட்டு அந்த நேரத்துல ஹீரோக்கு மயக்க ஊசியை போட பாப்பா. டக்குன்னு அதை ஹீரோ பிடிங்க அவன் மேலேயே போட்டுட்டு அவளை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி அங்க ஃபுல்லா ஆசிட ஊத்தி விட மூச்சு திணறி அங்கேயே இறந்து போறா. இது அப்படியே சூசைட்ன்ற மாதிரி ஃப்ரேம் ஆகுது. ஃபைனலா தப்பான அந்த 2 ஏஜென்ட்டுமே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சந்தியாவோட உயிரை வெற்றி காப்பாத்தந்தால அவங்க மாமாவும் மனசு மாதிரி நீ வெற்றியே கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்லிடுறாரு.